அத்தியாயம் 498. நட்சத்திர யூனிகான் அரசன் பாகம் 2. ஆச்சரியமில்லை. நட்சத்திர ஒளி ஒரு முதல் தர குதிரை என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். இந்த நட்சத்திர அரசன் ஒரு தாக்கும் நைட்டுக்கு மிகப்பெரிய உதவியை அளிக்கிறான். ஹாவ்யூவுடன் ஒப்பிடும்போது இவனது ஒளியின் ஆற்றல் மட்டும் போதாது, ஆனால் இவனது தனித்துவமான ஆற்றல் வேறு விதமாக உள்ளது. யாட்டிங்கும் ஒளி ஆற்றல் கொண்டவள் என்றாலும் அவளது உதவி பொதுவானது. ஆனால் நட்சத்திர அரசனோ தாக்குதல் மற்றும் வலிமை ஊக்குவிப்பதில் தனித்துவம் பெற்றவன். நட்சத்திர ஒளி குதிரைகளின் தாக்குதல்கள் பொதுவாக அவற்றின் முக்கிய பலமாக இருப்பதில்லை. நட்சத்திர அரசன் மீது ஏறியபோது லாங்ஹோசென் தன்னை 9ஆம் நிலை தாக்கும் நைட்டாக உணர்ந்தான். ஆனால் தெய்வீக நைட் என்ற பட்டத்தை அடைய இன்னும் நிறைய தூரம் இருக்கிறது. அவனது மதிப்பீட்டின்படி 3 வருடங்களாவது தேவைப்படும். ஆனால் 9ஆம் ஆன்மீக குழியை விரிவாக்குவதற்கு இன்னும் கூடுதல் நேரம் தேவைப்படலாம். பாதி மணி நேரத்திற்கும் குறைவான நேரத்தில் நட்சத்திர அரசன் லாங்ஹோசனை நைட்ஸ் புனித மலைக்கு அருகிலுள்ள மூடுபனி பகுதிக்கு அழைத்து வந்தான். தரையில் இருந்து மிதந்தபடி லாங்ஹோசென் அவனது முதுகில் இருந்து குதித்து இறங்கினான். புனித மலையின் மூத்தவருடன் சிறிது பேசிய பிறகு அவன் இறுதியாக நட்சத்திர அரசனை அழைத்து வெளியே வந்தான். நட்சத்திர அரசே, நம்மிடையே எந்த ஒப்பந்தமும் இல்லை. உன்னை மறைக்க வேண்டியிருந்தால் நீ மீண்டும் இந்த புனித மலைக்கு திரும்ப முடியுமா என்று லாங்ஹோசென் கேட்டான். நட்சத்திர அரசன் தலையை ஆட்டி, அதற்கு அவசியமில்லை. ஒப்பந்தம் இருந்தாலும் கூட இது தேவையில்லை. எங்களுக்கு நட்சத்திர ஒளி குதிரைகளுக்கு எங்களுக்கே உரிய வழிகள் உள்ளன என்று பதிலளித்தான். அதைச் சொல்லும்போது நட்சத்திர அரசன் தலை உயர்த்தி அவனது நெற்றியில் 5 முனை நட்சத்திர வடிவம் ஒளிர்ந்தது. பொன்னிற ஒளி அந்த நட்சத்திரத்தில் இருந்து கூடியது மற்றும் ஒரு பொன்னிற ஒளியின் மின்னலுடன் அந்த நட்சத்திரம் அவனது நெற்றியில் இருந்து வெளியே வந்து லாங்ஹோசெனின் கையில் விழுந்தது. நான் இந்த பொன்னிற நட்சத்திரத்தில் நுழைய முடியும். உள்ளே நுழைந்த பிறகு நான் தூங்கும் பயிற்சி நிலையில் இருப்பேன், உனது அழைப்பை எதிர்பார்த்து என்று அவன் சொன்னான். லாங்ஹோசனுக்கு ஒரு உணர்வு தோன்றியது. அப்படியானால் இதனால்தான் உங்களை நட்சத்திர ஒளி குதிரைகள் என்று அழைக்கிறார்கள், இல்லையா? நட்சத்திர அரசன் பதிலளித்தான், இந்த திறனை நாங்கள் பயன்படுத்தும்போது நாங்கள் ஒரு மறைந்த நட்சத்திரமாக மாறுகிறோம். என்னை மறைக்க வேண்டுமா? லாங்ஹோசன் தலையை ஆட்டி அந்த பொன்னிற நட்சத்திரத்தை மீண்டும் நட்சத்திர அரசனிடம் கொடுத்தான். தலையை தாழ்த்தி அவன் அதை விரைவாக அவனது நெற்றியில் மீண்டும் வைத்தான். போகலாம் என்று லாங்ஹோசனின் கண்கள் மின்னின. 10 மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளுக்கான அவனது பயணம் தொடங்கியது. நட்சத்திர அரசனின் முதுகில் மீண்டும் ஏறி அவன் சில அடிகள் ஓடி இறக்கைகளை விரித்து லாங்ஹோசனின் வழிகாட்டுதலின் கீழ் டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதை நோக்கி நேராக பறந்தான். மெதுவாக செல் நட்சத்திர அரசே. டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதை தெரிய ஆரம்பித்தவுடன் லாங்ஹோசென் திடீரென நட்சத்திர அரசனின் முதுகை தட்டினான். அதே நேரத்தில் ஒரு கருப்பொன்னிற முகமூடியை அவன் முகத்தில் அணிந்தான். நட்சத்திர அரசன் பறந்தபடி லாங்ஹோசனை ஒரு பார்வை பார்த்தான். அவனது கொம்பில் இருந்து தொடர்பு கொள்ளும் அலைகள் மீண்டும் வந்தன. ஹோசென், எனக்கு ஒரு ஆபத்து நெருங்குவது போல் தோன்றுகிறது. லாங்ஹோசென் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினான். இந்த ஆபத்துக்காக தான் நாம் காத்திருக்கிறோம். அவர்கள் பின்தொடராமல் இருந்தால் எனக்கு கவலைதான். உணர்த்தல் என்று வரும்போது அவனுக்கு நட்சத்திர அரசனை விட எந்த குறையும் இல்லை. அவன் நட்சத்திர அரசனின் முதுகில் ஆர்ப்பாட்டமாக திரும்பியபோது பேய்களின் கவனத்தை ஈர்க்காமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இப்போது லாங்ஹோசென் தனது முகமூடியால் மறைந்திருந்தான். பொன்னிற அடித்தள கவசத்திற்கு பின்னால் அவனது முகத்தை பேய்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனால் நட்சத்திர அரசன் ஒரு நட்சத்திர ஒளி குதிரைகளின் அரசன், 9ஆம் நிலை மந்திர மிருகம், 8ஆம் நிலை வலிமையாளருக்கு சமமானவன். அவன் மீது ஏறியிருப்பது மட்டுமே லாங்ஹோசனின் முக்கியத்துவத்தை காட்டியது. ஒரு நைட் தனியாக செல்வதை கண்ட பேய்களின் எதிர்வினைகள் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்க்கலாம். ஆனால் லாங்ஹோசன் தன்னை ஆபத்தில் வைக்கவில்லை. முதலில் இந்த இடம் நைட் கோவிலுக்கு மிக அருகில் இருந்தது. இரண்டாவதாக அவனது பயிற்சி மற்றும் உபகரணங்களை கருத்தில் கொண்டால் தப்பிப்பது பிரச்சினையாக இருக்காது. மிக முக்கியமாக அவனது மன ஆற்றல் இப்போது அடைந்த நிலையில் அவனை ஆச்சரியப்படுத்துவது மிகவும் கடினம். பொன்னிற அடித்தள கவசத்தின் உதவியுடன் அவனது உணர்வு 50 கிலோமீட்டர் வரை சென்றது. ஆனால் தூரம் அதிகரிக்கும்போது உணர்வு மங்கலாக மாறியது. அவனது உணர்வுகளால் அவனை எதிர்க்கும் மிக வலிமையான பேய் 8ஆம் நிலை வலிமை கொண்டவன் என்று அறிந்தான். இதுதான் 10 மில்லியன் பங்களிப்பு புள்ளிகளுக்கான பயணத்தின் தொடக்கம்.
நட்சத்திர அரசன் சாதாரண பறக்கும் வேகத்தில் பறந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் லாங்ஹோசனுக்கும் முறையான ஒப்பந்தம் இல்லை, மனதளவில் இணைக்க முடியவில்லை என்றாலும் நட்சத்திர ஒளி குதிரைகள் நைட்களுக்கு மிகவும் பொருத்தமான துணைகள் என்று வீணாகச் சொல்லப்படவில்லை. ஒரு சிறிய சைகையால் அவன் உடனடியாக எதிர்த்தாக்குதலை தொடங்கினான். லாங்ஹோசனின் எதிர்பார்ப்புகளுக்கு எப்போதும் தனது செயல்களால் பதிலளித்தான். உதாரணமாக, லாங்ஹோசனின் இடது கால் இறுக்கமடைவதை உணர்ந்தவுடன் நட்சத்திர அரசன் இடதுபுறம் சென்றான். அவன் காலில் வைத்த வலிமையை பொறுத்து சாய்வு இருக்கும். அதே நேரத்தில் ஒரு மென்மையான ஒளி ஆற்றல் நட்சத்திர அரசனிடமிருந்து லாங்ஹோசனின் உடலுக்கு மாற்றப்பட்டது. லாங்ஹோசன் மெதுவாக கண்களை மூடினான். அவனது உள் ஆன்மீக ஆற்றல் உயர்ந்தது. ஒரு புரியும் ஒளி மூடுபனி அவனது உடலைச் சூழ்ந்தது. அது ஆற்றல் சேமிப்பு. தொலைவில் 10 உருவங்கள் லாங்ஹோசனை மின்னல் வேகத்தில் துரத்தி வந்தன. அவர்கள் நெருங்க நெருங்க வானம் இருண்டு கொண்டே சென்றது. ஒரு நட்சத்திர ஒளி குதிரையை ஏறிய ஒரு நைட் தனியாக. இதைவிட சிறந்த வாய்ப்பு இருக்க முடியுமா? இந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள் மிக வேகமாக முன்னோக்கி விரைந்தனர். அவர்களை வழிநடத்திய வலிமையாளன் ஒரு பேய் குலத்தின் தோற்றத்தை கொண்டிருந்தான். அவனது தலையில் 2 கொம்புகள், மிரட்டும் முகம், 3 மீட்டருக்கு மேல் உயரம் மற்றும் பெரிய இறக்கைகள் அவனது முதுகில் அடித்து அவனது பறத்தலை விரைவுபடுத்தின. அவனது வலது கையில் கருப்பு நெருப்பால் மூடப்பட்ட ஒரு இரத்த நிற வாள் இருந்தது. அவனது உடல் இருளின் மணத்தால் சூழப்பட்டிருந்தது. அவன் ஒரு பேய் தளபதி. அவனது முதுகில் ஒரு குழு பேய் குலத்தினர் இருந்தனர், ஆனால் அவர்கள் அவனைப் போல வலிமையானவர்கள் இல்லை, 7ஆம் நிலை வலிமையை அடைந்தவர்கள். இது ஒரு பேய் வேட்டையாளர் அழிப்பு குழு, முழுவதும் பேய் குலத்தினரால் ஆனது. டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதையின் பகுதி மரண பேய் கடவுள் சமினாகாவின் மேற்பார்வையில் இருந்ததால் அவன் தனது நேரடி அடிபணிந்தவர்களை அழைத்து வந்து ஒரு பேய் படையை உருவாக்கினான். ஆனால் ஒரே இனத்தால் மட்டுமே ஆன பேய் வேட்டையாளர் அழிப்பு குழுவை சந்திப்பது மிகவும் அரிது. ஹோசனின் கண்களுக்கு முன் இருந்த இந்த குழு சமீபத்தில் உருவாக்கப்பட்டது, டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதையின் நிலைமையை கையாளுவதற்காக. யாங் ஹாஹோன் சொன்னது போல, பேய்கள் டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதையை முழுவதுமாக சுற்றி வளைக்க முடியாது. அவர்களிடம் அதற்கு போதுமான வலிமையாளர்கள் இல்லை. அப்படி முயற்சித்தால் அவர்களது படைகள் மிகவும் பரவலாக பிரிக்கப்பட்டு நைட் கோவிலால் ஒவ்வொருவராக அழிக்கப்படுவார்கள். எனவே மரண பேய் கடவுள் சமினாகா மலைப்பாதையின் பக்கங்களை கண்காணிப்பதற்கு ஒரு உத்தியை பயன்படுத்தினான். பெரிய மனித வலிமையாளர் குழு வந்தால் அவர்களை இடைமறித்து தாக்குவதற்கு சில படைகளை அனுப்ப முடியும். ஆனால் சமினாகா எதிர்பார்க்காதது, டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதையில் குவிக்கப்பட்ட வளங்கள் இவ்வளவு பெரியவை. இந்த புனித போர் ஒரு வருடத்திற்கு மேல் நடந்து கொண்டிருந்தாலும் மலைப்பாதை இன்னும் உறுதியாக இருந்தது. இப்போது இந்த பேய் வேட்டையாளர் அழிப்பு குழுக்கள் டிராகன் எதிர்க்கும் மலைப்பாதையின் உளவாளிகளை எதிர்க்க பயன்படுத்தப்பட்டன. அவர்களுக்கு பொருட்கள் தேவையில்லை என்றாலும் மலைப்பாதை கோவில் கூட்டமைப்புடன் தொடர்பு கொள்ள வேண்டியிருந்தது. அதற்காக அவர்கள் உளவாளிகளை அனுப்ப வேண்டியிருந்தது. இதற்கு எதிராக பேய்கள் சில பேய் வேட்டையாளர் அழிப்பு குழுக்களை ஏற்பாடு செய்தனர், எதிரி உளவாளிகளை அழிப்பதில் வெற்றி பெற்றனர். முழுவதும் பேய் குலத்தினரால் ஆன பேய் வேட்டையாளர் அழிப்பு குழு. ஒருவேளை இவர்கள் பல இனங்களால் ஆன சாதாரண குழுவை விட ஒத்திசைவு குறைவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் வேகமாகவும் திறமையாகவும் நகர்ந்து மரண பேய் கடவுள் சமினாகாவின் நேரடி உத்தரவுகளை கேட்டனர். நட்சத்திர அரசே, வேகமாக செல். இந்த பேய்க்குழு லாங்ஹோசனின் பார்வையில் தோன்றியவுடன் அவன் உடனடியாக வேகப்படுத்த உத்தரவிட்டான். நட்சத்திர அரசன் வேகமாக பறந்தபோது ஒரு மெல்லிய பொன்னிற மூடுபனி தெளிவாக தோன்றியது. ஆனால் கவனிக்காவிட்டால் அதை கவனிக்க முடியாது. மேலும் நட்சத்திர அரசன் பறக்கும்போது ஒரு பொன்னிற 6 முனை நட்சத்திரம் அவனைச் சூழ்ந்து லாங்ஹோசனின் ஆற்றல் சேமிப்பை மறைத்தது. லாங்ஹோசனின் வேகத்தை கண்ட பேய் தளபதி ஒரு புன்னகையுடன் இருந்தான். திடீரென இறக்கைகளை அடித்து கருப்பு நெருப்பு போன்ற ஒளியை வெளியிட்டு ஆன்மீக ஆற்றலை கருத்தில் கொள்ளாமல் முழு வேகத்தில் துரத்தினான். இதனால் மற்ற பேய்களுக்கு இடையே ஒரு இடைவெளி உருவாகி அவர்கள் பின்தங்க ஆரம்பித்தனர். லாங்ஹோசனின் கண்கள் மெதுவாக திறந்தன. அவனது கண்கள் ஆழ்ந்த தியானத்திலிருந்து எழுந்தவுடன் இருந்த தெளிவை போல இருந்தன. ஆனால் இந்த முறை ஒரு குளிர்ச்சியான பார்வை இருந்தது. நட்சத்திர அரசனின் பறக்கும் வேகம் வேகமாகவும் மாயமாகவும் இருந்தது. லாங்ஹோசனை சுமந்தபோதும் அவனது வேகம் பேய் தளபதியின் முழு வேகத்திற்கு சற்றும் குறையவில்லை. இரு தரப்பினரும் ஒரே தூரத்தை பராமரித்தபடி மலைப்பாதையை நெருங்கினர்.
தனது வேகம் போதவில்லை என்று கண்ட பேய் தளபதி உடனடியாக பதற்றமடைந்தான். தனது இடது கையால் ஒரு முஷ்டியை வீசினான். அது கருசிவப்பு ஒளியுடன் வெடித்தது, காற்றில் ஒரு வெடிப்பை உருவாக்கியது. இந்த உந்துவிசை அவனது வேகத்தை மீண்டும் உயர்த்தியது. இந்த வேகப்படுத்தும் முறை ஆன்மீக ஆற்றலை பெரிதும் பயன்படுத்தியது, நீண்ட நேரம் பயன்படுத்த முடியாது. ஆனால் இது அவனது வேகத்தை வரம்புக்கு அப்பால் உயர்த்தியது. லாங்ஹோசனின் பயிற்சி நிலை பற்றி இந்த பேய் தளபதிக்கு தெரியாவிட்டாலும், நட்சத்திர ஒளி குதிரை அரசனை பார்த்தவுடன் இவன் குறைந்தது 7ஆம் நிலை நைட் என்று அவன் உறுதியாக நம்பினான். இப்படிப்பட்ட ஒரு நைட்டை கொல்வது பெரிய பங்களிப்பாக இருக்கும். நட்சத்திர ஒளி குதிரையை விடவும் பேய்களுக்கு உணவு மிகவும் பிடிக்கும். ஒளி ஆற்றலை வெறுத்தாலும் ஒளி மந்திர மிருகங்களின் இறைச்சி அவர்களுக்கு மிகவும் ருசியானது. லாங்ஹோசனின் கால்கள் சற்று வேகமடைந்தன. நட்சத்திர அரசன் உடனடியாக அவனது நோக்கத்தை புரிந்து கொண்டான். இறக்கைகளை அடிக்கும் வேகத்தை மெதுவாக குறைத்து பக்கவாட்டில் சாய்ந்து வானில் ஒரு அற்புதமான வளைவை வரைந்தான். இந்த பெரிய வளைவு பேய் தளபதி நெருங்கி வரும்போது வரையப்பட்டது. ஆனால் 7ஆம் நிலை பேய்கள் இன்னும் பின்தங்கியிருந்தனர். சர்ரென்று நட்சத்திர அரசனின் இறக்கைகள் காற்றை வெட்டும் ஒலியை எழுப்பின. அவனது உருவம் அந்த வளைவில் திரும்பி நேராக பேய் தளபதியை நோக்கி சென்றது.